உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல இந்த எபிசோட் மூலமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு கூட கனவுகள் அனைத்தும் கைகூட எல்லாம் வல்ல என் மீனாட்சி அருள் புரியட்டும். யூடியூப் ஓபன் பண்ணாலே இந்த பக்கம் நியூ இயரு, இந்த பக்கம் குரு பயிற்சி, இனிமே எப்பயோ வரப்போற ராகு கேது பயிற்சி வரைக்கும் அடுத்த மே மாசம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இந்த எபிசோட்ல என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான இந்த வருட புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது. உத்திர நட்சத்திரம் நான் கன்னியில இருக்கேன், நான் கன்னிராசியா இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எடுத்தோன்னே அப்படிதான் சொல்லணும். கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை, செயலில் நிதானம் தேவை. இந்த ரெண்டு விஷயத்தையும் கண்ணியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்கள் பின்பற்ற வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. ராகு கேது டிரான்சிட்லாம் சூப்பரா இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா தலைக்கு மேல இருக்கிற கேது உங்களை விட்டு போவதை தாண்டி ஆகச்சிறந்த பலாபலன் ஏதாவது இருக்குமா? ஒன்றும் இல்லை. என்னை தலையில உட்காந்து ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. என் தலைக்கு மேல இந்த விக்ரமாதித்தன் கழுத்துல இந்த வேதாளம் உட்காந்து இருக்கிற மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கேது பிடிச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பாடுபடுத்தல. அதுவும் உத்திர நட்சத்திரக்காரங்களாம் இப்போ வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்கு. மற்றவங்க கூட தப்பிச்சிருவாங்க போல. அஸ்தம் போன வருஷம்லாம் அழுதாங்க. இந்த வருஷம் உத்திர நட்சத்திரம் உடுவியா மாட்டையா அப்படின்ற மாதிரியே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். சனி பயிற்சியெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்போ வரும் அப்படின்ற லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசியை சேர்ந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் எப்படி நடக்க போகுது அப்படின்னா, தொழில் விருத்தி அடைய போகுது, தொழில் மேன்மை அடைய போகுது. இது வரைக்கும் ஒரு கூட்டாளிகள் உங்களோட இருந்தாங்கன்னா அவங்க உங்களை விட்டு பிரிய போறாங்க. அதுல கொஞ்சம் கவனமாக இருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான். அதனால தயவு செஞ்சு அதை பத்தி கவலைப்பட்டு வேணாம். ஒரிஜினலா 7ஆம் பாவம் அப்படின்றது இயங்க போகுது. கூட்டாளிகளுடைய உண்மை முகம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ கண்டகச்சனி அப்படின்றது கொஞ்சம் உடம்பாலையும் கொஞ்சம் மனதாலையுமே ஒரு சில சில என்ன சொல்றது, ஒரு அன்கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய சூழல்ல தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன மேடம் சனிப்பயிற்சி பலன் மாதிரி போயிட்டு இருக்கு, நான் நியூ இயர் பலன்ல எதிர்பார்த்தேன் அப்படின்னா என்ன பண்றது, இந்த வருடத்தை இந்த 4 கோள்களும் இயக்குகிற காரணத்தை முன்னிட்டு சனி அதிகமா இயக்கறனால மே மாசம் வரைக்கும் ஒரு விதமான பலனும், மே மாசத்துக்கு அப்புறம் மிஸ்டர் குரு சொல்லவே வேண்டாம். இத்தனை நாள் நல்லது பண்ணிட்டே இருந்தாரு, இனிமேவும் நல்லதுதான் பண்ண போறாரு. 4ஆம் இடத்திற்கு பார்வை வருவதனால வண்டி வாகனம் சொத்து மாற்றம் எல்லாமே நிகழப்போகிறது. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக 2 விஷயம் எதிர்பார்க்கலாம். ஒன்று, பார்ட்னர்ஷிப்ல பிளஸ் ஆர் மைனஸ் நிகழப்போகுது. ஒன்னா 10 வருஷமா பார்ட்னரா இருந்தவங்க கூட ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களை விட்டு போறாங்க. அது உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மையை மட்டும்தான் கொடுக்க போகுது. கிளியர். 2வது விஷயம், யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் அமைவதற்கான சூப்பரான டைம் பீரியடு. அதனால கவலையப்பட்டுக்க வேண்டாம். 7ஆம் இடம் இயங்க போறதுனால எதிர்பாலினத்தவர் அவங்களே உங்களுக்கான உதவிகள்லாம் இந்த நியூ இயர்ல செய்ய போறாங்க. இது குருவோடைய ராகுவோடைய பிளானட்டரி பொசிஷனை பொறுத்து நிகழ்குது. தலைக்கு மேல இருந்த கேது விலகுவதனால் மே மாசத்துக்கு அப்புறம் எல்லா காரியத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிய போகுது. இது வரைக்கும் எந்த காரியமும் முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தா அத்துணை உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்த நபர்களுக்கும் டக்கு டக்குன்னு வேலை முடிய போகுது. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியலன்னு சொல்லி ஏங்கி தவிச்சிட்டு இருந்தீங்களோ அத்துணை நண்பர்களும் கூடிய விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட ஜொலிக்க போறீங்க. வேலையில் பர்மனன்ட் அப்படின்றது கண்டிப்பாக இந்த தடவை உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த சத்துணவு இதுல வேலை பார்க்குற ஆட்களாக இருக்கட்டும், கொஞ்சம் மருந்து கடை வச்சிருக்கிற ஆட்களாக இருக்கட்டும், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் மேற்கொள்பவராக இருக்கட்டும், இன்னும் அரசாங்கத்தின் உதவி பெறக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்யக்கூடிய உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்க ராசி புள்ளியாக இருந்தாலும் சரி, உங்க லக்ன புள்ளியாக இருந்தாலும் சரிங்க, நீங்க கவலையப்பட வேணாம். இந்த தடவை வரக்கூடிய இந்த 2025 வருஷம் சூப்பரா இருக்க போகுது. ஸோ ரொம்ப ஒன்றும் பெருசான ஒரு பலன் கெடுதல் எனக்கு கொடுக்குமா அப்படின்னா, சிம்ம ராசியில் இருக்க உத்திர நட்சத்திர அளவுக்கு கன்னிராசியில் இருக்க உத்திர நட்சத்திரம் பெருசா ஒன்றும் பாதிக்கப்பட போறது இல்லை. அப்ப சிம்மராசி பாவமா அப்படின்னா பாவம்லாம் இல்லை, கொஞ்சோண்டு அலர்ட்டா இருக்கணும், அவ்வளவுதான். கிளியர். ஸோ என்ன பண்ணா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதிரியான இந்த கண்டகச்சனியும் அஷ்டகச்சனியில இருந்தும் குருவோடைய பார்வை பலன் பட்டுட்டு இருந்தது, அது கொஞ்சம் விலகி போகுது. அதுல இருந்தும் நான் எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்க குலதெய்வமா கூட இருந்துட்டு போகுது. கருப்பசாமியா இருக்கட்டும், அது சுடலமான சாமியா இருக்கட்டும், பாண்டிமுனியா இருக்கட்டும், இந்த மாதிரி உக்கிரமான காவல் தெய்வங்களுக்கு சந்தன காப்பு வழிபாடு செய்து மனதார நெய் விளக்கேற்றி வழிபடக்கூடிய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தடை அனைத்தும் விலகி மனது தெளிவு பெறும். கிளியர். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு மனசு கரெக்டாக இருந்தாலே போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக இழுத்து கொண்டு விட்டுரும். அதனால கொஞ்சம் தேவையில்லாமல் ஒரு டைலமாவான விஷயங்களோ இல்லை தேவையில்லாமல் ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயோ போகிற மாதிரியான டைம் பீரியடை பிளானட்டை உங்களை இயக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம்
உக்கிர தெய்வங்களுடைய வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய இடர்களை, தொல்லைகளை தம்சம் பண்றதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கங்க. உங்களுக்கு அருள் புரிவதற்கு அவர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிளியர்? உத்திர நட்சத்திரம் கன்னி ராசியில இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பைரவருடைய வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு ஆகச்சிறந்த முயற்சிக்கான ஒரு வித்தாக அமையும். அதுவும் கால பைரவரை பிடிச்சுக்கணும். நீங்க யாரை பிடிச்சுக்கிறீங்களோ இல்லையோ, கால பைரவரை பிடிச்சுக்கோங்க. கால பைரவரை வழிபாடு செய்யக்கூடிய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக காலத்தின் பகையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு டைரக்டா சனியோட பார்வை வருது அப்படின்ற போது, எதிர்பாலினத்தவர்கள் எல்லாம் நம்மளுக்கு ஆப்போசிட் ஆகக்கூடிய சூழல் அப்படின்றது கிரியேட் ஆயிடும். கிளியர்? இதுவரைக்கும் தனக்கு உங்க மேல லைட் அடிச்சிட்டு இருந்த குரு என்ன பண்றாருன்னா, அப்படியே உங்களோட 2ஆம் வீட்டுக்கு லைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால கண்டிப்பா வியாபாரம் பெருகும், வருமானம் பெருகும், தொழில் பெருகும், குடும்பம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். முதல்ல நான் நல்லா இருக்கணும்ல. அதனால நம்மளை பார்த்துக்கிறதுக்கு பைரவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியத்தில் இப்போ இருக்கிறனால நம்ம போய் சிக்கனை பிடித்தேன்னு அவர் காலை பிடிச்சிக்கிறது அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு உன்னத நிலைக்கு நம்மளை அழைத்து செல்லும். கிளியர்? ஸோ கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்க இது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடியும்னவங்க சனிக்கிழமை சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபாடு பண்ணுங்க. முடியும்னா சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு யூடியூப்ல போடுங்க. எவ்வளவோ ஒரு அந்த மந்திரத்தை காதால கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிநாதன் இன்னொரு வீடு காட்சி வீடு. நீங்க அது சம்பந்தமான பாடல்களை கேட்க 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 அது ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட். வீட்டில் இருக்கீங்க கன்னிராசி உத்திர நட்சத்திரம் இருக்கா, சும்மா பைரவருடைய ஸ்லோகத்தையோ இல்லை பைரவருடைய மந்திரத்தையோ போட்டு நீங்க பேசாம வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க, இல்லை கார்ல போகும்போது கேட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வைபை கொண்டு வந்து கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியோ இல்லை உங்ககிட்ட வரக்கூடிய நெகட்டிவிட்டியோ தம்சம் பண்ணி அமுச்சிடும். ஸோ கன்னியரை மொத்தத்தில் உத்திர நட்சத்திரம் இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டில் புது பொலிவுடன் இருக்க போகுது. புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்க போகுது. கூட்டாளிகளிடம் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சுக்க போறீங்க. பண வரவு அதிகரிக்க போகுது. இடம் மாற்றம் இருக்க போகுது. லேண்ட் வாங்க போறீங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்க போகுது. இவ்வளோ பாசிட்டிவும் இருக்கு. மனசஞ்சலம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் வராமல் பார்த்து கொள்ளக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையின் உச்சத்திற்கு போகக்கூடிய காலகட்டம் தான்.